தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன பதில் அளித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா, தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனதுடைய தளத்தில் தற்போது நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். இதற்கு தற்போது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். 1930கள் மற்றும் 60களின் வரலாற்று இயக்கங்களில் வேரூன்றிய இருமொழி கொள்கையின் மூலமே தமிழ்நாடு தனது மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் எப்போதும் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழை நமது அடையாளத்தின் தூணாக ஏற்றுக்கொள்கிறோம் எனவும், அதே வேளையில் வருங்கால சந்ததியினர் ஆங்கில புலமை பெற்றிருப்பதை உறுதி செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். எங்களின் கொள்கையானது எப்பொழுதுமே தமிழை அடிப்படையாக கொண்டு உள்ளடக்கிய கற்றலுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும், அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ஆங்கில அறிவை மேம்படுத்துவதாகவும் தற்போது அவருடைய எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சேர்ப்பில் சமநிலை மற்றும் உள்ளூர் மொழியின் அவசியத்தை உறுதி செய்யும் வகையில் போட்டித் தேர்வுகளை தமிழில் நடத்துமாறு மத்திய அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொறியியல், மருத்துவம் போன்ற தொழில்நுட்ப பாடங்களை மொழிபெயர்த்து தமிழில் கல்வி பொருட்களை வெளியிடுவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாக பெருமை கொள்ளும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், தமிழகத்தின் கொள்கைகள் ஏற்கனவே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, தமிழ் புதல்வன் மற்றும் எண்ணும் எழுத்தும் போன்ற திட்டங்களின் மூலம் முழுமையான மற்றும் உள்ளடக்கிய கொள்கைகளை பிரதிபலிக்கின்றன. இவ்வாறாக மத்திய அரசு எஸ்எஸ் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனதுடைய எக்ஸ்தல பதிவில் மத்திய அமைச்சருடைய எக்ஸ்தல பதிவிற்கு திருப்பி மறுபடியும் பதிலானது கொடுத்திருக்கிறார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.